ஹலோ வசந்த். ரசதி, எப்படி இருக்க வசந்த்? என்னால தானே உங்க அப்பா உன்னை ரூம்ல அடைச்சு வச்சிருக்காரு. அப்படிலாம் சொல்லாத ரசதி. எங்க அப்பா என்ன ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறதுக்கு நீ காரணம் இல்லை. என்ன வசந்த் ரூம்குள்ள ஏதோ பேசுற சத்தம் கேக்குது? சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத வசந்த். நம்ம கூட அண்ணனும் அபியும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் நம்மள சீக்கிரமே ஒண்ணு சேர்த்து வச்சிருவாங்க. டேய் வசந்த், டேய் ஐயோ போனை என்கிட்ட கொடு. அதோ தர. ராசாத்தி, வசந்த் உன்கிட்ட அப்புறமா பேசுவான். வை. வசந்த், வசந்த். கதவை திறந்து யாரு நின்னாலும் நீ எதுவும் பேசாத, நான் பேசிக்கிறேன். வா வா. ஏய் ஹாய் அண்ணாச்சி டார்லிங். டேய் வசந்த், கதவு வெளில தானே போட்டிருக்கோம், உள்ள எப்படி போட்டிருந்தது? இங்க உனக்கு காவலுக்கு இருந்தவங்க. அண்ணாச்சி டார்லிங், நீங்க ஏன் கோவப்படுறீங்க? நான் சொல்றேன். ஓகே, நான் தான் வசந்த பார்த்து பேச வந்தேன். சொந்த புள்ளி எப்படி பூட்டி வைக்கலாமா சொல்லுங்க? அதான் நான் காவலுக்கு இருந்தவனை அனுப்பி வச்சுட்டு வசந்த் ரூம் கதவை திறந்து விட்டேன். அதுக்கு இல்ல கரீனா, உனக்கு விஷயமே தெரியாது. நான் ஏன் இவனை பூட்டி வச்சிருக்கேன்னு தெரியுமா? வசந்துக்கு மேரேஜ் பண்ண போறீங்க அதானே? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் டார்லிங். இல்ல கரீனா, கதவை திறந்துட்டா இவன் வீட்டை விட்டு ஓடிடுவான். அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது அண்ணாச்சி. அண்ணாச்சி டார்லிங், கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். நீ கூப்பிட்டு வராம இருப்பனா? வாங்க அண்ணா, நீ உள்ள போ. வாங்க அண்ணாச்சி டார்லிங். அண்ணாச்சி டார்லிங், உங்க பையன் ராசாத்தி பின்னாடி போகாம நீங்க சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும், அதான விஷயம்? என்கிட்ட விஷயத்த விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். வசந்த பிரெயின் வாஷ் பண்ணி நீங்க சொல்ற பொண்ணு கழுத்துல வசந்த தாலி கட்ட வைக்கிறேன். நிஜமாவா சொல்ற கரீனா? அண்ணாச்சி டார்லிங், எனக்காக இவ்ளோ பண்ணிருக்கீங்க, உங்களுக்காக இத கூட பண்ண மாட்டேனா? நீங்க எனக்கு தெய்வம் அண்ணாச்சி. நான் நம்புறேன் கரீனா, நம்புறேன். ஓகே அண்ணாச்சி. டேய் வசந்த், கரீனா உனக்கு சித்தி மாதிரி. உன் கல்யாணம் முடியற வரைக்கும் நீ அவங்க பேச்சதான் கேட்கணும், அவங்க கூட தான் இருக்கணும். சரிப்பா. நான் வரேன் கரீனா. ஓகே. வசந்த பத்திரமா பாத்துக்கோ. ஓகே டார்லிங். அப்பா. அப்புறம் வசந்த், இனி உன் அப்பாவால ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்க அப்பா உங்களை தப்பா பாக்குறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உன் அப்பா என்ன தப்பா பாக்குறதுக்கு நான் பொம்பளையா இருந்தா தானே பிரச்சனை? நான் தான் பொம்பளையே இல்லையே. நான் ஆம்பளைன்னு உன் அப்பனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் கவலைப்படுவான். ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன, வா உள்ள போலாம். ஏலே பாண்டே, வா 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 வா. என்னவே பாண்டி, உன்னை ஆளவே பார்க்க முடியல. முன்னெல்லாம் இந்த பக்கம் அடிக்கடி வருவ, இப்பெல்லாம் வரவே மாட்டேன்றா. ஆமா, கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி சரி, உட்காருங்க. என்ன விசேஷம்? என் தங்கச்சிக்கு அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் வச்சிருக்கேன். அதான் கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டு போலான்னு வந்தேன். சந்தோஷம், நல்ல பத்திரிக்கை அடிச்சிருவோம். பொண்ணு மாப்பிள்ள விவரம் வச்சிருக்கியா? அத கூட. அதுல மாப்பிள்ளை பேரும் பொண்ணு பேரும் இருக்கு, ராசி நட்சத்திரம், கல்யாணம் நடக்கிற தேதி இடம் எல்லாமே இருக்கு. எத்தனை பத்திரிக்கை அடிக்கணும்னு எல்லாமே விவரமா எழுதியிருக்கேன்.
கொஞ்சம் அதை வச்சு நீங்க பத்திரிக்கை மட்டும் அடிச்சு கொடுத்துருங்க. சரி பாண்டி, நீ சொன்ன மாதிரியே அடிச்சு வச்சிடறேன். நாளைக்கு வந்து கல்யாண பத்திரிக்கையை வாங்கிக்கோ. அப்படிங்களா? சரிங்க. அப்ப நான் சரி கிளம்புறோம். பாண்டி, போயிட்டு வாங்க. வாங்க, வணக்கம் அண்ணாச்சி. வாங்க. சொல்லுங்க அண்ணாச்சி, என்ன விஷயம்? என் மவனுக்கு அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் வச்சிருக்கேன். அதுக்கு கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடு. ம், விவரமெல்லாம் இந்த பேப்பர்ல இருக்கு, பாத்துக்க. ம், கொடுங்க. என்னன்னாச்சு, பாண்டி அவன் தங்கச்சி கல்யாண பத்திரிக்கையில் அடிக்க கொடுத்த அதே விவரத்தை நீங்களும் கொடுத்திருக்கீங்க. பொண்ணு பேரு மட்டும் மாறி இருக்கு. மத்தபடி கல்யாணம் நடக்க போற கோயில், மண்டபம், தேதி, நேரம், மாப்பிள்ளை பேரு எல்லாம் ஒன்னால இருக்கு. அண்ணாச்சி, உங்க பையனுக்கும் எந்த பொண்ணுக்கும் கல்யாணம்? அண்ணே, ஆ? இதுல என்ன சந்தேகம்? என் தங்கச்சிக்கும் அண்ணாச்சி பையனுக்கும் தான் கல்யாணம். ஏன் அண்ணாச்சி, ஒரே கல்யாணத்துக்கு எதுக்கு 2 பத்திரிக்கை அடிக்கிறீங்க? அப்படி கேளுங்கண்ணே. என்ன அண்ணாச்சி, அதான் பொண்ணு வீட்டுக்காரங்க நாங்க ஒரு பத்திரிக்கை அடிக்கிறோம்ல, அப்புறம் எதுக்கு நீங்க தேவையில்லாம பொண்ணு பேரை மாத்தி போட்டு தப்பு தப்பா இன்னொரு பத்திரிக்கையை அடிக்கிறீங்க? பொண்ணு பேரை மாத்தி போட்டு நான் ஒன்னும் பத்திரிக்கை அடிக்கல. சொல்லப்போனா நான் தான் சரியா போட்டிருக்கேன். என் மகனுக்கும் என் நண்பனுடைய பொண்ணுக்கும் தான் என் கல்யாண பத்திரிக்கையில நான் குறிச்ச தேதியில நான் குறிச்ச இடத்துல தான் கல்யாணம் நடக்கும். அபி, இந்த பூனை இருக்குல்ல, பூனை, ஆ, அது தான் கண்ணை முடிக்கிட்டா உலகமே இருண்டு போயிடும் நினைச்சுக்குமா. அந்த பூனை மாதிரி சில முட்டா பசங்க இன்னும் அவங்க நினைக்கிறதா நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏய் ஏய், சும்மா கத்தாத. உன் பத்திரிக்கையில நீ குறிச்ச அதே நேரம், அதே இடம், அதே தேதியில இந்த ஊர் அறிய உன் மவன் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுவான், நான் கட்ட வைப்பேன். இத மாத்த உன் செத்து போன தாத்தனாலே முடியாது. வட்டானாச்சு, வாபி போலாம். அண்ணாச்சி, என்னையா? நீங்களும் பாண்டியும் பேசிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப நான் உங்க பத்திரிக்கையில எந்த பொண்ணு பேரை போடணும்? நான் எழுதி கொடுத்த பேர்ல அடிச்சு இன்னைக்கு ராத்திரிக்குள்ள பத்திரிக்கை எல்லாம் என் வீடு தேடி வரணும். சரிங்க அண்ணாச்சி. ஏய் சஞ்சீவ், உன் கொட்டத்தை மொத்தமா நான் அடக்குறேன்டா. சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து. வாங்க வாங்க, சௌக்கியமா? சௌக்கியங்க. என்ன விசேஷம்? சாமி, என் தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கு. அப்படியா? சந்தோஷம். இந்த பத்திரிக்கையை சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. அதுக்கு என்ன, தாராளமா பேஷா பண்ணிடலாம். கொடுங்க, பேரு நட்சத்திரம் சொல்லுங்க, தொட்டுக்குங்க.
ராசாத்தி ராசாத்தி நாமதேயஸ்ய அது சககுடும்பானாம் க்ஷேமஸ்தைரியவீரியவித்யபல ஆயுள் ஆரோக்கியைஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் தேவ்யே நமः, ஓம் துர்காயை நமः, ஓம் திரிபுவனேஸ்வரியை நமः, ஓம் யசோதா கர்ப்பசம்பூதாயை நமः, ஓம் நாராயண வரப்பிரியாயை நமः, ஓம் நந்தகோபகுலஜாதாயை நமः, ஓம் மங்கல்யாயை நமः. சாமி, அண்ணாச்சிக்கும் சஞ்சீவுக்கும் இடையில இருக்கிற சவால்ல சஞ்சீவ் தான் ஜெயிக்கணும். வசந்த் ஊர் அறிய ராசாத்தி கழுத்துல தாலிய கட்டணும். இதெல்லாம் நல்லபடியா நடக்க நீ தான் சஞ்சீவுக்கு துணையா நிக்கணும். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்க பிரசோதயாத். சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரிய ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. வாங்கிக்கோங்க. பாண்டி, உன் தங்கச்சி கல்யாணம் எந்தவித தடங்களும் இல்லாம இந்த அம்மன் அருளால நல்லபடியா நடந்து முடியும். கவலைப்படாத. வரஞ்சா பிரசாதம் வாங்கிக்கோ. இந்தம்மா. என்னம்மா? ஸ்ரீஜா, நம்ம அண்ணாச்சி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம். சரி வாமா. வரஞ்சா. வாங்க. ஸ்ரீஜா, நானே உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சேன். ஆனா இந்த சாமி நீயே அவளை பார்க்க போறேன்னு சொல்லி உன்னையே என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. சஞ்சீவ், ஸ்ரீஜாவுக்கு ஒரு பத்திரிக்கை கொடு. என்னது? ராசாத்தி வசந்த் கல்யாண பத்திரிக்கை. ராசாத்திக்கும் வசந்துக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஆளுங்க நீங்க தான். அதனால பத்திரிக்கைய உங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு நானும் சஞ்சீவும் நினைச்சோம். 2 பேரும் மறக்காம வந்துருங்க. அப்ப நாங்க வரட்டுமா? அபி, நீ ராசாத்திக்கும் வசந்துக்கும் கல்யாண பத்திரிக்கை அடிச்சதுனால மட்டும் அவங்க கல்யாணம் நடந்துராது. நான் நடக்கவும் விட மாட்டேன். உனக்கு கன்ஃபார்மா ராசாத்திக்கும் வசந்துக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும்னா சொல்லு. போனா போகுதுன்னு நாங்களே நடத்தி வைக்கிறோம். ஆனா எங்களுக்காக நீ ஒண்ணு பண்ணணும். வசந்த் ராசாத்தி கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ இந்த ஊரை விட்டே போயிடணும். உனக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே. என்னம்மா? ஆமா ஸ்ரீஜா, அபி இந்த ஊரை விட்டு போனா வசந்த் ராசாத்தி கல்யாணத்தை நாமே நம்ம செலவுல கிராண்டா பண்ணிடலாம். என்ன ஓகேவா? உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம்லாம் வேணாம். அபி இந்த ஊரை விட்டு போகாமலே என் தங்கச்சிக்கும் வசந்துக்கும் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த அண்ணாச்சி துணையா இருக்கிற தைரியத்துல தான் இப்படிலாம் பேசுறீங்கன்னு நல்லாவே தெரியும். ஆனா அந்த அண்ணாச்சிக்கு எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். வசந்த் ராசாத்தி கல்யாணத்தை ஊர் அறிய எந்த பிரச்சனையும் இல்லாம எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். அபி, இதுங்கிட்ட எல்லாம் என்ன பேச்சு? நம்ம கல்யாண வேலை நிறைய இருக்கு. போலாமா? போட்டேன். பாத்தியா ஸ்ரீஜா, இந்த சஞ்சீவ்
ஏதோ ராசாத்தி இவன் சொந்த தங்கச்சி மாதிரில பேசிட்டு போறான். அப்படி நினைக்கிறது நமக்கு நல்லதுதாம்மா. சஞ்சீவ் தன்னை பாண்டியா நினைக்கிற வரைக்கும் அபியும் சஞ்சீவும் 2 பேரும் ஒண்ணு சேருது ரொம்ப கஷ்டம். ஸ்ரீஜா, நீ இப்படி சொல்ற, ஆனா எனக்கு வேற மாதிரி தோணுது. என்ன தோணுது? இல்ல, சஞ்சீவ் அபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்த்தா 2 பேரும் சீக்கிரமா ஒண்ணு சேர்ந்துருவாங்களோன்னு. இல்ல, பொதுவா சஞ்சீவ் அபிய கிட்ட சேர்க்க மாட்டான். ஆனா இப்போ சஞ்சீவ் அபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனது மட்டும் இல்லாம அவன் பைக்ல அபி உட்கார வச்சு கூட்டு போறான். அதனாலதான் சொன்னேன். மா, சஞ்சீவ் ராசாத்திக்காக மட்டும்தான் அபி கூட இருக்கான். வசந்துக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சு சஞ்சீவா அந்த சவால்ல தோக்கடிக்க வச்சுட்டா அப்புறம் அபியையும் சஞ்சீவையும் ஈஸியா பிரிச்சிடலாம். ஸ்ரீஜா, பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருக்கிறது எப்பவுமே ஆபத்து தான். அத மட்டும் உன் நினைப்புல வச்சுக்கோ. ஹலோ, என்ன சிரிச்சுக்கிட்டே வர? இல்ல, கோயில்ல ஸ்ரீஜா என்ன கிண்டல் பண்ணி பேசினப்போ நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினல, அத நினைச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா, அதான் சிரிச்சேன். ஓஹோ, இதுல நீ சந்தோஷப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் ஒன்னும் உனக்காலாம் அதை பண்ணல. அது ராசாத்தி வசந்தோட கல்யாணத்துக்காக தான் உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால நீ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஓ, அப்படியா? ஆமா. அப்ப நீ எனக்காக எதுவும் பண்ணல? ஆமா. என்ன பண்ற? நீ எவ்வளவு வேகத்துல போறன்னு பார்த்தேன். நான் எவ்வளவு வேகத்துல போனா உனக்கு என்ன? இல்ல சஞ்சீவ், நீ எப்பவும் 80-90ன்னு ஃபாஸ்டா தானே பைக் ஓட்டுவ. ஆனா இப்ப 30ல போறியே, அதான் பார்த்தேன். போனா என்ன இப்ப? இல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு நான் சொல்லவா? சொல்லு பாப்போம். அது இல்ல சஞ்சீவ், நான் கன்சீவா இருக்கேன்ல, நம்ம பாப்பாக்கு ஒன்னும் ஆக கூடாதுன்னு தான் நீ மெதுவா போற. கரெக்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஏதாவது நினைச்சுக்காத. வா. டேய், ஊருக்குள்ள கொடுக்க வசந்தோட கல்யாண பத்திரிகை எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சுட்டேனாச்சி. சரி, போலாம் வாங்க. டேய், வசந்த ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சரிங்க அண்ணாச்சி, நாங்க பாத்துக்கோம். இவ்வளவு எதுக்கு வர்றாளுங்க? வாவே ஸ்ரீஜா, வசந்த் கல்யாண பத்திரிக்கை கொடுக்க நானே உன்னை பார்க்கலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. தேவையில்ல அண்ணாச்சி, ஆல்ரெடி அபி வந்து என்கிட்ட கல்யாண பத்திரிக்கையை கொடுத்துட்டா. என்னவே சொல்லுத? நீங்க எப்படி உங்க புள்ள வசந்துக்கு கல்யாண பத்திரிக்கை அடிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி அந்த அபியும் சஞ்சீவும் வசந்த் ராசாத்தி பேரை போட்டு அதே நாள் அதே டைம் அதே கோவில் மண்டபத்தை பேரை போட்டு கல்யாண பத்திரிக்கை அடிச்சிருக்காங்க. இதுக்கு எதுக்கு சிந்தாமணி நீ கோபப்படுற? இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆமா, அந்த சஞ்சீவும் அபியும் தலகில நின்னு தண்ணி குடிச்சா கூட என்ன அவங்களால ஜெயிக்கவே முடியாது. அவங்களால இந்த மாதிரி பத்திரிகையில பேரை போடத்தான் முடியும். வசந்துக்கும் ராசாத்திக்கும் கல்யாணம் கட்டி வைக்க முடியவே முடியாது. அண்ணாச்சி, நீங்க இப்படி அசால்ட்டா இருக்காதீங்க. அபியும் சஞ்சீவும் கான்பிடென்ட்டா என்கிட்ட வந்து பேசுனதை வச்சு பார்த்தா வசந்த ராசாத்திக்கு மேரேஜ் பண்ணி வைக்க அவங்க கிட்ட ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான பிளான் இருக்கு. அது நம்ம பிளானை விட பெட்டர் பிளானா கூட இருக்கலாம். அதனால நாம கொஞ்சம் இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அண்ணாச்சி.